பாக்கியலக்ஷ்மி அப்கமிங் எபிசோடில் இங்கே கமலா வீட்டுக்கு வந்ததும் ராதிகா கேட்குறாங்க, என்னாச்சுமா போனியே, என்ன சொன்னார் உன் மாப்பிள்ளை அப்படின்னு கேட்க, எங்கே ராதிகா அந்த பாக்கியாவும் செல்வி சேர்ந்து என்ன பேச்சு பேசுகிறாளுங்க, என்னமோ ஒன்று தான் நல்ல மாதிரி பேசி ஏமாற்றி வச்சுருக்காளுங்க அந்த பாக்கியா. ஆனால் ராதிகா அந்த பாக்கியாவுக்கு தெரியாமலாம் எதுவும் நடக்கலை, நீ என்னமோ அவள் நினச்சிட்ருக்க, அவள் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசி அவள் நல்லாவே காரியத்தை சாதிக்கிறா ராதிகா அப்படின்னு கமலா சொல்ல, உடனே ராதிகாவும் சொல்கிறாங்க, ஆமாம்மா எனக்கும் அதே டவுட் தான், பாக்கியாவுக்கு தெரியாமலாம் அவங்ககிட்ட வீட்டுக்குள்ளே யாரும் வர முடியாது, பாக்கியாவுக்கும் கோபி மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால தான் பாக்கியா கோபி மேலே இந்த அளவுக்கு பரிதாபப்பட்டு உள்ளே விட்டுருக்காங்க. எனக்கு என்னமோமா அந்த ஈஸ்வரி எப்படியும் கோபி மனசை மாற்றி பாக்கியா மனசும் மாற்றி ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பாங்க நம்ம தோடுது அப்படின்னு சொல்ல, கமலா ஒன்று, ராதிகா அதுக்காக அப்படிலாம் விட்ட முடியாது ராதிகா, நீ நான் விளையாடுறியா, அப்போல்லாம் விட்ட முடியாது, இரு அதுக்கு எதனா வழி பண்ணுவோம் நம்ம அப்படின்னு இங்கே கமலா சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலைல விடிஞ்ச உடனே இங்கே போலீஸ் வராங்க. போலீஸ் வந்துட்டு இது மாதிரி கமலா வீட்டு கதவு தட்டுறாங்க. ராதிகா கதவு திறந்தவொடனே போலீஸ் நிற்கிறத பார்த்து, சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே கோபிங்கிறது யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. கோபி என்னுடைய ஹஸ்பண்ட் தான் சார், சொல்லுங்கள் சார் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா இங்கே ஏற்கனவே கோபி மேலே ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த ரெஸ்டாரண்ட் கேஸ், அது விஷயமா அவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார் இப்போ எதுக்கு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? இல்லைம்மா அவருக்கு ஜாமீன் கொடுத்தது தப்பு, அவர் மிகப்பெரிய குற்றவாளி, அவர் பண்ணதுனால இப்போது நிறைய பேர் சீரியஸாக இருக்காங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் அவரை அரெஸ்ட் பண்ண சொல்லி திரும்பவும் எங்களுக்கு மேலிருந்து பிரச்சனை வந்திருக்குமா, அதனால் அவரை இப்போது அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு இங்கே சொல்லவும் உடனே ராதிகா, இல்லை சார் அவர் இங்கே இல்லை, அவருக்கு உடம்பு செய்யாமல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க, அவர் வெளியூர் போயிருக்கார் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி சமாளிச்சுட்டு ராதிகா உள்ளே வந்துடுறாங்க. போலீஸ் உடனே அங்கேருந்து கிளம்பி வெளில வராங்க. வெளில வர போலீஸ்கிட்ட கமலா கேட்குறாங்க, சார் என்ன விஷயம், ஏன் இப்போ அங்கே போயிட்டு வரீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, நீங்கள் யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்த வீட்டு ஓனர் தான் சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்கவும் இங்கே போலீஸ் சொல்கிறாங்க, இல்லைம்மா இது மாதிரி கோபின்னு ஒருத்தர் இந்த வீட்டில் இருக்கா இல்லையா, அவரை பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார் என்ன விஷயம் அப்படின்னு கமலா கேட்க, போலீஸும் ஒன்று, இல்லைம்மா இது மாதிரி பாக்கியன்னு ஒருத்தவங்க அவர் மேலே ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, அந்த கேஸ் கூட இப்போ போயிட்டுருக்கு, அவருக்கு ஜாமீன் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இப்போது மேலும் அவங்க ஜாமீனை கேன்சல் பண்ண சொல்லி ஒரு சில பேர் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க, அது விஷயமா இப்போது அவரோட ஜாமீன் கேன்சல் ஆகிடுச்சு, அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும், அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கமலா யோசிக்கிறாங்க, அப்போது மாப்பிள்ளையோட ஜாமீன் கேன்சல் ஆகிடுச்சா, ஓகே பாக்கியா வீட்டிலேருந்து மாப்பிள்ளையை வச்சுட்டு வெளியே கொண்டு வரணும், வெளியே கொண்டு வந்தால் தான் மாப்பிள்ளையை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியும், ஏற்கனவே ராதிகா மயோ ரெண்டு பேருமே மாப்பிள்ளையை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க, அப்போது இதுதான் சரியான ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம என்ன சார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கவும், அவர் உடம்பு சரியில்லை வெளியூர் போயிருக்கிறதா சொன்னாங்க. அப்படிங்களா, இல்லை சார் அவர் வெளியூர் போயிட்டு வந்துட்டார், அவர் உடம்பு சரியில்லை தான் வெளியூர் போயிருந்தார், ஆனால் இப்போது வெளியூர்லேருந்து அந்த வீட்டில் இருக்கார் சார், அதுதான் உங்கள் அம்மா வீடு, அங்கே தான் இருக்கார், நீங்கள் போனீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கமலா சொல்கிறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டரும் அப்படிங்களாம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. கமலா வீட்டுக்கு போகாமல் தூரமாக நின்று என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்காங்க. போலீஸும் நேராக பாக்கியா வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு பாக்கியா வீட்டு காலிங் பில் அடிக்கிறாங்க. இங்கே கிச்சனில் இருக்கிற பாக்கியா ஒருவேளை அந்த கமலாவாக தான் இருக்குமோ, ஒன்று கமலாவாக இருக்கும் இல்லை ராதிகாவாக இருக்கும், இவங்களுக்கு கண்டிப்பாக சும்மா இருக்க முடியாது, இவங்களால இந்த கோபியை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிற வரைக்கும் நம்மக்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு பாக்கியா டென்ஷனோட வராங்க. கதவையும் திறக்கிறாங்க. பார்த்தா இங்கே போலீஸ் நிற்கிறத பார்த்து பாக்கியா லைட்டாக ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை இந்த கமலா போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களோ, யார் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நமக்கு என்ன, நம்ம ஒன்றும் அவர் இங்கே வச்சுக்கலையே, அவர் தானே இங்கே இருக்காரு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் சார் என்ன சார் வேணும் அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. மா இது கோபிநாத் வீடு தானே அப்படின்னு கேட்க, சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என்ன விஷயமா பார்க்கணும் தெரிஞ்சுக்கலாமா? இல்லைம்மா அவர் மேலே பாக்கியம் ஒருத்தவங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, அவர் ஜாமீனில் வெளில வந்திருந்தார், இப்போது மேல்முறையீட்டில் அவருடைய ஜாமீனை கேன்சல் பண்ணியிருக்காங்க, அவரை இப்போது அரெஸ்ட் பண்ணணும், அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு இங்கே போலீஸ் சொல்ல, பாக்கியாவுக்கே லைட்டாக அதிர்ச்சியாக தான் இருக்குது, இது என்ன நம்ம எதிர்பார்க்காத விஷயமா இருக்குது,
கமலா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா இங்கே வேற மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு பாக்கியா யோசிக்கிறாங்க. இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஈஸ்வரி வந்துடுறாங்க. ஈஸ்வரி வந்த உடனே இங்கே போலீஸ்கிட்ட என்ன சார் என்ன பிரச்சனை, அந்த கமலா அமிச்சாளா அப்படின்னு கேட்க பாக்கியா ஒன்று ஐயோ அத்தை இது விஷயமே வேற, என்ன பாக்கியா என்ன அப்படின்னு கேட்கவும் போலீஸ் திரும்பவும் ஈஸ்வர்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி கோபிநாத்தை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோமா, அவர் மேலே பாக்கியம் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, அந்த கேஸில் அவருக்கு ஜாமீன் இருந்துச்சு, இப்போ அந்த ஜாமீனை கேன்சல் பண்ணிட்டாங்க, அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு போலீஸ் சொல்ல உடனே என்ன பாக்கியா இது ஓன் வேலையா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. ஐயோ அத்தை என்னத்தை நீங்கள் எதாக இருந்தாலும் என்னையே கேட்குறீங்க, எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க தான் சொன்னாங்கல்ல ஜாமீனை கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் என்னத்தை பண்ண முடியும் அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்ல செலியனும் இனியா வந்துடுறாங்க. என்னாச்சு பாட்டி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும் இங்கே ஈஸ்வரி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே இனியா இங்கே அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ பாட்டி டேடியே இப்போ தான் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா பாட்டி டேடி எவ்வளோ ஜாலியாக சிரித்து பேசிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு, இந்த நேரத்தில் டேடியெல்லாம் அனுப்ப முடியாது பாட்டி, வேணா பாட்டி நீங்கள் சொல்லுங்கள் பாட்டி, டேடி இங்கே இருக்கட்டும் பாட்டி அப்படின்னு இனியா அழ ஆரம்பிக்கிறாங்க. செலிய ஒன்று பாட்டி இப்போது இதுக்கு ஒரு வழி இருக்குது பாட்டி, அதை பண்ணால் டேடி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ஒன்று என்ன செலியா என்ன பண்ணலாம், அம்மா வேறு வழி இல்லை நீ இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுமா அப்படின்னு சொல்ல பாக்கியா ஒன்று சரியா என்ன பேசுற நீ என்ன விளையாடுறியா நீ அப்படின்னு கேட்க இன்னும் விளையாடுறாங்க, விளையாடுறதுலாம் ஒன்றுமே இல்லைம்மா சீரியஸ் தான் பேசுகிறேன், டேடி இங்கே இருந்தாகணும், டேடியை இப்போது கண்டிப்பாக அனுப்ப முடியாது, அந்த ராதிகா வீட்டுக்கே அனுப்ப முடியாதுன்னு சொல்லும்போது எப்படிம்மா போலீஸ் ஸ்டேஷன் அனுப்ப முடியும், நீ கேஸை வாபஸ் வாங்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு சார் இங்கே பாருங்கள் இது உங்கள் ஃபேமிலி பிரச்சனை மாதிரி தெரியுது, ஒன்று அவரை என் கூட அனுப்புங்க இல்லை பாக்கியங்கிறது யார் அப்படின்னு கேட்க நான் சார் பாக்கியா, அப்போது நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கினீங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் அவர் விட்டுட்டு போயிடுவோம், மற்றபடி அவருக்கு உடம்பு முடியல அப்படின்னா விட முடியாது, சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. உடனே இங்கே இனியாவும் பயங்கரமாக அழுகுறாங்க. அம்மா ப்ளீஸ்மா எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா, டேடியை இப்போ அனுப்ப முடியாதுமா, டேடிக்கு ஏற்கனவே முடியலம்மா, டேடி மட்டும் இப்போ போனார்னா என்ன வேணும் நடக்க வாய்ப்பு இருக்குமா, ப்ளீஸ்மா கேஸை வாபஸ் வாங்கிடுமா அப்படின்னு இங்கே இனியாவும் அழுகுறாங்க. பாக்கியா ஒன்று இனியா வாயை மூடினியா, உனக்கு என்ன பிரச்சனை தெரியாது, இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்ட்டு தெரியுமா, அன்றைக்கி மட்டும் உங்கள் டேடி பண்ண விஷயத்தினால எத்தனை குழந்தைங்க உயிரோட இல்லாமல் போக பார்த்தாங்க தெரியுமா, எல்லாரையும் காப்பாற்றி எவ்வளோ பணம் கொடுத்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா, அன்றைக்கி நீங்களே எங்கே போனீங்க, இப்போ வந்துட்டு உங்கள் டேடி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல அம்மா நடந்து முடிஞ்சிச்சுமா, இப்போ இருக்கிற கதையை பேசுங்கம்மா, டேடி தெரிஞ்சுட்டாருமா, டேடி மனசு மாதிரி நம்ம தான் முக்கியம்னு சொல்லி இங்கே வந்திருக்காருமா, அப்படி இருக்கும்போது டேடியை கைவிட முடியாதுமா, ப்ளீஸ்மா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுமா, இந்த கேஸை வாபஸ் வாங்குமா அப்படின்னு இனி அழுகுறாங்க. ஈஸி சொல்கிறாங்க ஏ பாக்கியா இங்கே பாரு இப்போ நீ கேஸை வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்க என்ன மிரட்டுறீங்க, முடியாதுன்னு என்னத்தை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க இங்கே பாரு பாக்கியா நீ மட்டும் இப்போது கேஸை வாபஸ் வாங்கலை அப்படின்னா நான் என்ன வேணும் பண்ண வேண்டி, இங்கே பாரு நான் உயிரை விட கூட தயங்க மாட்டேன், என் புள்ள இந்த வாசலை விட்டு வெளியில் போனோம் அப்படின்னா அடுத்த நிமிஷமே என் உயிர் இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல அத்தை இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வேணாம் அத்தை, நான் பழைய பாக்கியா கிடையாது, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அப்படியா பாக்கியா சரி பாக்கியா ஈஸ்வரி சொன்னது தான், என் புள்ள இப்போது இந்த வாசலை தாண்டி போகட்டும், என் புருஷன் சத்தியமாக சொல்கிறேன் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போக பாக்கியா ஒன்று அத்தை இங்கே பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவால் ஒன்றுமே பேச முடியல. இங்கே செலியனும் சொல்கிறான் இனியே அழ ஆரம்பிச்சிட்றா. பாக்கியா பார்க்குறாங்க ஒருவேளை கோபி அரெஸ்ட் பண்ண போய் இவங்களுக்கு எதுனா ஆச்சுன்னா அந்த பழியும் நம்ம தலை தான் விழுவும், வேணாம் அப்படின்னு முடிவு பண்ண பாக்கியா இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க சார் நீங்கள் ஸ்டேஷன் போங்க சார், நான் வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே இன்ஸ்பெக்டரும் எஞ்சி கிளம்பி போகிறாங்க. இனியா உடனே ஓடி வந்து பாக்கியாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்ல இங்கே கமலா வெளில நின்று பார்த்துறாங்க. அப்போது போலீஸ் வராங்க. வரவும் இங்கே போலீஸ்கிட்ட கேட்குறாங்க இல்லை சார் அரெஸ்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்க இல்லைம்மா அந்த பாக்கியங்கிற மேடம் கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் கமலாவுக்கு இங்கே செம அதிர்ச்சியாக இருக்குது. என்ன கேஸை வாபஸ் வாங்கிக்கிறாளா, அப்போது இந்த பாக்கியா உண்மையிலேயே திட்டம் போட்டு தான் நடித்து மாப்பிள்ளையை அந்த பக்கம் கொண்டு போயிட்டா அப்படிங்கிற கடுப்பில் கமலா கொந்தளிச்சு இதை ராதிகாட் சொல்லியாகணுமே அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி ஓடுறாங்க.